காஷி முதலான நகரியெல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சிக்கொவ்வா. தேவப்பெருமாள் சேவசாரிக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திற்கு துல்லியமான ஒரு க்ஷேத்திரம் காசியோ இல்லை அயோத்தியோ இல்லை மதுராவோ கிடையவே கிடையாதுன்னு. க என்றால் பிரம்மாவிற்கு பேரு. சம்ஸ்கிருதத்துல கா அப்படின்னு சொன்னாலேயே பிரம்மாவிற்கு பேராம். கையிதி பிரம்மணோ நாம தேன தத்ராஞ்சிதோ ஹரிஹி. அவனாலே அங்கே பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டதனாலே க அஞ்சிதா, பிரம்மா பிரதிஷ்டை செய்தார் காஞ்சி. அது தெய்வத்தில் சேர்ந்தது. சைத்தம் சித்தர்கள், சாரணர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் அவர்கள் பகவானை உபாசிக்கிறார். ஹாஹா ஹூஹூன்றதான கந்தர்வர்களுக்கு அஹோபில க்ஷேத்திரத்தில் நிருசிம்மன் பிரத்யக்ஷம். சங்கீத சாஸ்திரத்தில் அந்த 2 கந்தர்வர்களும் நிபுணர்கள். அதனால்தான் சங்கீதத்தை ரசிக்கும் பொழுது ஆஹா ஊஹூன்றோம். நம்ம காந்தர்வ வித்தியைகளுக்கு அவர்கள் அதிதேவதைகள். சில இடங்களில் பகவான் ஸ்வயம் வியக்தமாக தானே சேவசாரிக்கிறான். ஒரு சில இடங்களில் சில ராஜாக்கள் தபஸ் பண்றான். திருமாலிருஞ்சோலை க்ஷேத்திர மகாத்மியத்தில் திருமாலிருஞ்சோலை தேன் அந்த சரித்திரத்தில் அனுபவிக்க போறோம். பல விஷயங்கள் அரசர்கள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். வில்லிபுத்தூர்ன்றதான க்ஷேத்திரத்தில் வில்லி கண்டன்றதான வேடுவர்கள் பகவானை பிரதிஷ்டை பண்ணா. மானுஷம் நாம சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒவ்வொரு ஊர்ல போய் பெருமாளை கோவில் கட்டுறோம். நாம ஆராதிப்பதற்காக பகவானுக்கு கோவில் கட்டுறோம். காலக்கிரமத்தில் அந்த கோவிலை கண்டுக்காம விட்டுடுறோம். அது வேற விஷயம். இப்படி ஆங்காங்கு அர்ச்சா வடிவில் ஒவ்வொரு திவ்ய தேசங்கள் தோறும் ஒவ்வொரு திவ்ய க்ஷேத்திரங்கள் தோறும் எழுதியிருக்கான். எல்லாமே திவ்ய தேசங்கள் தான். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினான்றது ஒரு கணக்கு தான். 108 க்ஷேத்திரங்களை ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான்றது ஒரு கணக்கு. அவளுடைய கிரகங்கள்ல இல்லங்கள்ல சாலக்கிராம மூர்த்திகள் இருந்தார்னா அவரும் அர்ச்சாமூர்த்தி தான். அவரையும் நாம சேவிக்கணும். நாமெல்லாம் ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். நம்ம ராத்திர ஒரு கல்யாணம் கார்த்தினா ஆத்து பெருமாளை மறந்துடுறதுன்னு. அது ஒரு ட்ரெண்ட் உண்டோ இல்லையோ. அமாவாசை மாசபருப்பு தர்ப்பணத்துக்கெல்லாம் ஒரு வாத்தியார், கல்யாணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் முக்கியமான விசேஷங்களுக்கு வேற வாத்தியார். இவர் அமாவாசை வாத்தியார், அவர் விசேஷ வாத்தியார், ஸ்பெஷல் வாத்தியார். அதுபோல இந்த ஆண்களில் நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணமே இந்த ஆற்றுல இருக்கிற பெருமாள் தான்றதை மறந்துடுவோம். திருமலையப்பனுக்கு போய் நிறைய காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறோம். திருமாலிருஞ்சோலை அழகருக்கு நிறைய காணிக்கைகளை போய் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் சுவாமி நாங்கள் ஏற்கனவே பரிகாரம் பண்ண மறந்து போயிட்டோம், உங்கள் குலதெய்வத்தை மறந்து போயிட்டோம்னு அவருக்கெல்லாம் போய் பிராயச்சித்தம் பண்ணி துவஜஸ்தம்பம் முதற்கொண்டு திருமஞ்சனங்கள் பண்ணி எல்லாம் நன்னாத்தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, முக்கியமாக யாரை ஞாபகம் வச்சுக்கணுமோ அவரை மறந்து விடுறோமே. 12 சாலக்கிராமங்கள் ஒரு இல்லத்தில் இருந்ததுன்னா அந்த இல்லத்திற்கே க்ஷேத்திரம்னு பேர். அதுவும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண இடம்தான். ஆமாம், நீர் என்ன சொன்னீர், கோவில்கள் கட்டப்படுகின்றன, எந்த கோவிலையும் திருவாராதனம் கிடையாது. அதுதான் நாங்களே எங்கள் ஆற்றுலையும் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஆத்தையும் நாங்கள் கோவிலாக தான் வச்சுட்டு இருக்கோம். என்ன கோவில்களில் எப்படி ஆராதனை இல்லையோ அந்த மாதிரி எங்கள் ஆற்றுலையும் பெருமாளுக்கு ஆராதனை கிடையாது. இன்றைக்கி போய் ஒரு பெருமாளை சேவிச்சேன், ரொம்ப மனசு கஷ்டப்படுறது. ஒன்றுமே கிடையாது. ஒரு காலத்தில் 100 வீடுகள் இருந்து அக்ரஹாரமாக இருந்து நித்தியோத்சவ மாசோத்சவ பக்ஷோத்சவங்கள் நடந்த க்ஷேத்திரம் இன்னைக்கு அக்கிரமஹாரமாக மாறிடுது. பணம் சம்பாதிக்கிறதுல என்னதான் பேயா கலையிறோம். பணம் சம்பாதிக்கிறதுனால நமக்கு 2 விஷயங்கள் விட்டு போயிடுது. ஒன்று, நம்ம பெரியவாளை மதிக்கிறது விட்டு போயிடுது. 2வது, நமக்கு அனுகிரகம் பண்ணுற எம்பெருமானை மதிக்கிறது விட்டு போயிடுது. அவருக்கு ஒரு 100 ரூபா அபராத காணிக்க போட்டு அவர் வாய முடின்னு இருப்பார். நாம் அவரை முதற்கொண்டு டேபிள் கடியில் லஞ்சம் கொடுத்து வசப்படுத்தி வச்சிருக்கோம். அதுக்காக எம்பெருமான் திவ்யதேசங்களில் சேவை சாதிக்கிறான். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான்றது ஒரு கணக்கு தான். எல்லாமே க்ஷேத்திரங்கள் தான், எல்லாமே திவ்யதேசங்கள் தான். ஆச்சாரிய அபிமானம் பண்ண க்ஷேத்திரம்னு உண்டு. ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரங்கள் மன்னார்குடி, ஸ்ரீமுஷ்டம்லாம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணல, ஆனால் இன்னைக்கும் மகான்கள் மண்டி அந்த பெருமாளை சேவிச்சுருக்கு. அதில் பாண்டி தேசத்தில் ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் அமைந்ததான ஒரு திவ்ய க்ஷேத்திரம் திருத்தங்கால் அப்படின்னு பேர். அங்கே எம்பெருமான் இந்த பாண்டி தேசத்தில் பல ஊர்கள் பல க்ஷேத்திரங்கள் அவை எல்லாமே புரூரவஸ் என்னும் சக்கரவர்த்திக்கு நெருங்கிய சம்பந்தம் உடையதான க்ஷேத்திரங்கள். அது இன்னைக்கும் பார்க்க போகிறோம். பின்னால திருமாலிருஞ்சோலை அதனுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்க போகிறோம். இங்கெல்லாம் புரூரவஸ் ராஜா பரிபாலனம் பண்ணினான், தர்ம பரிபாலனம் பண்ணினான். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பிரதானமாக திருமங்கையாழ்வார் இந்த திவ்யதேசத்தை கொண்டாடுறார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே அமைந்த வாசுதேவன் பெருமாள் செங்கமலவல்லித்தாயார் பேரானை குறுங்குடியம் பெருமானை
திருத்தன்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார்த்தின் கடலேழும் மலையேழி புலகேழும் உண்டும் ஆறாரென்றிருந்தானை கண்டதும் தென்னரங்கத்தே. திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் திருவரங்க திருப்பதியை பாடும் பொழுது பல திவிதேசங்களை ஒன்னா அனுசந்தானம் பண்றது. ஸ்ரீரங்கத்தை தான் அங்கே பாசுரம் ஸ்ரீரங்கத்துக்குத்தான். ஆனால் எல்லா திவிதேசத்தையும் சேர்த்து பாடுறார். காரணம் என்ன? ஸ்ரீரங்கம் தான் ஹெட் ஆஃபீஸ், இதெல்லாம் பிரான்ச் ஆஃபீஸ். மகான்கள் கூறுவது உண்டு, 108 திவிதேசத்தை எம்பெருமான ராத்திரி வேளையில ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துக்கிறா போல. ஆழ்வார்கள் அங்கே 108 திவிதேசத்துல 107 திருத்தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் எல்லாரும் வந்து ராத்திரி வேளையில ஸ்ரீரங்கத்தில் வந்து தங்குறான். இவா எல்லாருமே ராத்திரி இங்கே வந்துடுறா. பரமபுரத்தில் இருக்கிற பெருமாள் கூட ஸ்ரீரங்கத்தில் வந்து அவன் நித்தியவாசம் பண்ணணும் ஆசைப்படலாம். காரணம் என்ன? அதுக்கு பூலோக வைகுண்டம்னு பேர். அதுக்கு பூலோகத்திலேயே வைகுண்டமாம் அது. அந்த ஒரு திவிதேசத்தை மங்களாசாசனம் பண்ணினா எல்லா திவிதேசத்தை மங்களாசாசனம் பண்ணுறதா அர்த்தம். அந்த ஒரு க்ஷேத்திரத்தை மங்களாசாசனம் பண்ணுறதுனாலேயே எல்லா க்ஷேத்திரங்களும் வாழ்வு. ஸ்ரீமன்னஹா ஸ்ரீரங்கஸ்ரீயம் அனுபத்ரவா மனிதிரம் சம்பர்தயா, ஸ்ரீமன்னஹா ஸ்ரீரங்கஸ்ரீயம் பிரதிவாசனமுஜ்வலாம்னு அதை நாம் கொண்டாடின்னு இருக்கோம். அப்படி ஆழ்வார் அதை சேவிக்கச்சே மற்ற எல்லா பெருமாளும் இங்கத்தான் இருக்கா. அந்தந்த ஊரில் இருக்கிற பெருமாளை நான் ஒரே வழியாக திருவரங்க திருப்பதியில் அனுபவிக்கிறேன். பேரானை குறுங்குடியம் பெருமானை, குறுங்குடியம் பெருமானை, இவன் குறுங்குடியில் இருக்கக்கூடியவன். முளைக்கதிரை குறுங்குடி உள்முகில் திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ணன். திருத்தன்கால் ஊரானை, அடுத்தது திருத்தன்கால் வாசுதேவன். மகாலட்சுமி நித்தியவாசம் செய்யக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் அமர்ந்துரைபவன். கரம்பனூர் உத்தமனை, திருக்கரம்பனூர் என்னும் திவ்யதேசத்தில் சோழ திருத்தலத்தில் சோழ நாட்டு திருத்தலத்தில் சேவசாரிக்கக்கூடிய திருக்கரம்பனூர் உத்தமன். இன்றைய தினம் அதற்கு உத்தமர் கோவில் பேருந்து இன்னைக்கெல்லாம். முத்திலங்கு காரார்த்தின் கடலேழும் மலையேழி புலகேழும் உண்டும். ஒரு காலத்தில் 7 மலைகளையும் 7 சமுத்திரங்களையும் அத்தல வித்தல ரசாதல தலாதல சுராதல மகாதல பாதாள பூஹு புவஹ சுவஹ மகா ஜனஹ தபஹ சத்தியம் என்று 14 லோகங்களையும் வயத்தில் வைத்து கொண்டும் தனக்கு போராமல் இருந்த எம்பெருமானை நான் திருவரங்கத்தே கண்டேன் என்கிறார் திருமங்கையாழ்வார். தர்மாத்ரி என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு மலை க்ஷேத்திர விசேஷம். இந்த பிராந்தியத்தில் பாண்டிய தேசத்தில் புரூரவசன் ஒரு ராஜா ரொம்ப அழகாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். புராணங்களில் புரூரவசுக்கு ரொம்ப பெருமை அதிகம். ஸ்ரீமத் பாகவதத்தில் புரூரவசு முடிதான பெருமைகளை காண்பிக்கிறார். தர்ம பரிபாலனம் பண்ணினான். ஒரு காலம் அடுத்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. திருவள்ளுவர் என்ன சொல்றார்? எப்படி ராஜா இருக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி டாக்ஸை போடணும்ன்றதை காண்பிக்கிறார். முதல்ல சம்பாதிக்கணும், இயற்றல் ஈட்டல். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா எந்தெந்த வழியில் நமக்கு சம்பாத்தியம் கிடைக்கும்னு பார்க்கணும். அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அதை ரட்சித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரட்சித்து வைத்ததை பங்கு பிரிக்க வேண்டும். பங்கு பிரித்ததை அந்தந்த தர்ம காரியத்திற்கேற்றார் போல செலவழிக்க வேண்டும். இதுதான் ஒரு அரசனுடைய கடமை. தியாகாய சம்பிரதார்த்தானாம் சத்தியாய மிதபாஷினாம் என்றான் காளிதாசன் வர்ணிக்கும் பொழுது. ரகுவம்ச மன்னருடைய பெருமையை பேசும் பொழுது இவர்கள் மற்றவர்களுக்கு அளிப்பதற்காகத்தான் சம்பாதித்தார்கள். சஹசிரகுணம் உத்ருஷ்டம் ஆதத்தேகி ரசம் ரவிகி. அந்த காலத்து மன்னர்கள் வரி விதித்தார்கள். வரியினுடைய பிரயோஜனம் என்ன? அதுக்கு காளிதாசன் சொல்றான், சூரியனை பார்த்தா தெரியும் இந்த ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு. சூரியன் சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை உறிந்து கொள்கிறான். சமுத்திர ஜலத்தை சூரியன் வாங்கிக்கிறான். அவன் எவ்வளோ ஜலம் எடுத்துக்கிறான்? அதை காட்டிலும் அதிகமான ஜலத்தை மழையா நமக்கு கொடுக்குறான். அதான் விசேஷம். வாங்குற விஷயம் குறைச்சல், ஆனால் கொடுக்கிற விஷயம் அதிகம். அதுபோல மக்களுக்கு சுமையில்லாமல் வரியை விதித்து அந்த வரியினாலே அவர்களுக்கு அதிகப்படியான நன்மை அந்த காலத்தில் அரசு முறையாக இருந்தது. சகசிரகுணம் உத்ருஷ்டம் ஆரத்தேகி ரசம்பிரபிகி. ரெண்டாவது, அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை 4 விதமாக பிரிச்சுண்டான். சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாம் தே தனுத்யஜாம். சின்ன வயசுல இருக்கச்சே சைஷவே அபியஸ்த வித்யானாம், 16 வயசுக்குள்ள பிரதமே ந ஆர்ஜிதா வித்யா. லைஃபை பிரிச்சுக்கணும்.
25 25 25 லைஃபை பிரிச்சுக்கணும். பிரதமே ந ஆர்ஜிதா வித்யா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 25 வயசுக்குள்ள படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு முடிச்சிடணும். அதுக்கு சும்மா படிச்சுட்டே போயிடக்கூடாது. அப்புறம் தெரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் எக்ஸாம்ல உட்காந்து படிக்கிறது பிரயோஜனம் இல்லை. பிரதமே ந ஆர்ஜிதா வித்யா, 25 வயசுக்குள்ள கற்க வேண்டியவற்றை கற்றுவிட வேண்டும். த்விதீயே ந ஆர்ஜிதம் தனம், 25லிருந்து 25 வருஷம் சர்வீஸ், 50 வயசுக்குள்ள நன்னா சம்பாதிச்சிடணும். அது எந்த ஊருக்கு போனாலும் ஓடி போயிட்டு திருப்பி வந்துடணும். த்விதீயே ந ஆர்ஜிதம் தனம், இரண்டாவது 25ல் தனத்தை சம்பாதிக்கணும். திருத்தீயே ந ஆர்ஜிதம் புண்ணியம், மூன்றாவது 25 51லேருந்து ஆரம்பிச்சு 75க்குள்ள டைம் இருந்ததுன்னா ஆற்றுல கரண்ட்டு இருந்தும் எல்லாத்தையும் பார்த்து அந்த சீரியலும் போர் அடிச்சதுன்னா ஒருவேளை தினம் ஒரு திவிரேஷத்தில் வந்து உட்காரலாம். திருத்தீயே ந ஆர்ஜிதம் புண்ணியம், ஒருவேளை அதுலேயும் சம்பாதிக்கலைன்னா நான்காவது 25 பாக்கி இருக்குன்னு நினச்சிக்காத. சதுர்த்தே கிம் கரிஷதி, அந்த 25% உனக்கு இல்லை. அந்த 25% உனக்கு இல்லை. இந்த 75 தான் இருக்கு. இந்த 75க்குள்ள என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும். அதனால சைஷவே அபியஸ்த வித்யானாம், சிசுப்பிராயத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது வித்யாபியாசம் பண்ண வேண்டும். யௌவனே விஷயேஷினாம், யௌவன பருவத்தில் எத்தனை மணி நேரம் வேணா ஃபுட்போர்ட்டில் தூக்கிட்டு போகலாம். யௌவனே விஷயேஷினாம். மூன்றாவது வார்த்தகே முனிவிருத்தினாம், அவர்கள் வயசான உடனே ராஜ்யத்தை பிள்ளைகள் இடத்துல ஒப்படைச்சிருவான். தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்ச உடனேயே என்ன பண்ணிட்டா, அந்த அயோத்தி நகரத்தில் இருக்கலாம், டே கிழவா இறங்கு இறங்குன்னு சொன்னாலாம். தசரதன் நடுங்கி போயிட்டான். அந்த மாதிரி யௌவனே விஷயேஷினாம் வார்த்தகே முடிவிருத்தினாம், வயசா இடத்துல நம்மளுக்கு போகிறோம், இது ஆசை வேண்டாம், இனிமேல் அனுபவிச்சுட்டு போகிறோம்னு தர்ம வழியில் அதற்கு அடுத்து யார் ஒழுங்காக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவாளோ அவாகிட்ட ஒப்படைக்கணும். அவர்கள் பிள்ளை தான் அவசியம் இல்லை. தியாஜ்யோ துஷ்ட பிரியோப்பியாசிது அங்குலீவ உரகக்ஷதா, அதையும் காளிதாசன் சொன்னான். என்ன பண்ணான், வேண்டியவனாய் வேண்டாதவன்றா பாகுபாடுலாம் கிடையாது. இந்த விரல்ல பாம்பு கடிச்சுடுத்து, நான் பிறந்ததுலேருந்து இந்த விரல் என் கூட இருக்கு, ஆனால் இந்த விரல்ல பாம்பு கடிச்சுடுத்து ஐயோன்னு நினைச்சேன்னா உடம்புல விஷம் ஏறிடும், அடுத்த நொடி இந்த விரலை வெட்டி எடுத்தா தான் என் உயிர் பழைக்கும். எது முக்கியம்? ராஜ்யத்திற்கு நன்மை, ராஜ்யத்திற்கு அபகாரம் பண்ணா அசமஞ்சசன் ஒரு பிள்ளை சகரனுக்கு, அதை போல ஒரு அசத்து கிடையாது. அதுதான் முதல் தாதான்னு பேர் வாங்கித்த அந்த ஊர்ல. அந்த அசமஞ்சசன் எவ்வளவு அக்கிரமம் உண்டோ அத்தனை அக்கிரமத்தையும் அசமஞ்சசம் பண்ணினான். பார்த்தா சகரன் முதல்ல ராஜ்யத்தை விட்டு வெளியில போயிடுட்டான். பிள்ளையா இருந்தா கூட அவரை பத்தி கவலைப்படல. அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளை அம்சமானன் தான், அவன் தார்மிகன். அவன் தான் பிரயத்தனப்பட்டு தன் தாத்தாவுக்காக அஸ்வமேத மகாயக்கியத்திற்காக விடப்பட்ட குதிரையை கபிலவாசுதேவரை பார்த்து சேவித்து வணங்கி எடுத்துட்டு வந்தான். அசமஞ்சசன நாடு கடத்தினான் ராஜா. ஏன்னார், இந்த பையன் அயோக்கிய பையன், பிரஜைகளுக்கு ஹிதம் இல்லாத காரியத்தை எந்த ஒரு பிள்ளை பண்ணாலும் ராஜாக்கள் அதை ஒரு பொழுதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். வார்த்தகே முடிவிருத்தினா, வயசாயிடுத்தா நேர போவா, காட்டுக்கு போவா, தபசு பண்ணுவா. அதன் பிறகு யோகேனாந்தே தனுத்துஜாம், யோகம்னா உட்கார்ந்து யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் தாரண சமாதி என்பதாக அஷ்டாங்க யோகம். யோகேனாந்தே தனுத்துஜாம், யோகாபியாசத்தினால பிரணவி யோகம் அவர்களுக்கு ஏற்பட்டது. பார்த்தான் புருரோசு, போரும் ஐயா, ராஜ்ய பரிபாலனம் பண்ணது போரும். தன் பிள்ளைகளை கூப்பிட்டான், அப்பா நம்ம பரம்பரைக்கு நமக்கு நல்ல பேர் உண்டு, இதுவரையிலும் பிரஜாஹிதம் தான், மக்களுக்காகத்தான் நாம நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் அதே மாதிரி பண்ணணும், இதுதான் நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழின்னு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணான். பத்னி அழைச்சினான், காட்டுக்கு போயிட்டான். எதற்கு? தபஸ் பண்றதுக்காக பண்ணான். அவன் புதனுடைய பேரன். யாரு? புருரோசு. மகர்ஷிகள்லாம் போனா சேவிச்சான். தார்மீகனான ஒரு ராஜா வந்திருக்கானே மகர்ஷிகளுக்கு சந்தோஷம். என்னடாப்பா ராஜ்யத்தில் இருந்தியே, ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்துட்டியே, யாருக்காவது மனசு வருமா? நல்ல சிம்மாசனத்தில் உட்காந்து சுகத்தை அனுபவிக்கிறவா திடீர்னு அதை விட்டுட்டு ஓட்டாண்டியா போக முடியுமா? திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு வைராக்கியம் வரணும். இந்த சிம்மாசனத்தில் இருக்கச்சே எந்த அளவுக்கு சுகத்தை அனுபவிக்கிறோமோ அடுத்த க்ஷணம் அது வேண்டாம் அப்படின்னு போயிடணும். அர்த்தம் எத்திர வளரே உண்டாகில் ஓ திருப்தியாக மனசை பார்த்து கெட்டில் 100 மதி எண்ணும் சகாசிரம் ஆகில் 1000 பணம் கையில் உண்டாகில் ஆயுதமாகில் மதி எண்ணும்னா பூந்தான மலையாளத்தில் 10 ரூபாய் கொடுத்தா சுவாமி 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றேன்னா, 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றேன்னா, 1000 ரூபாய் கொடுத்தா என்ன சுவாமி ஒரு இன்ஃபினிட்டி போட்டு கொடுக்க கூடாதா கேட்குறோம். ஏன்? அர்த்தத்தில் ஆசை. திருப்தியாக மனசு மட்டும் இத்தனை விஷயத்தில் திருப்தியே ஆகாது. பல்லெல்லாம் கொட்டி போச்சு, மயிரெல்லாம் நரைச்சு போச்சு, ஆனால் ஒன்று மட்டும் நரைக்கலை. என்ன நரைக்கலை? ஆசை என்பது நரைக்கவில்லை. அதுக்கு மட்டும் வயசே கிடையாது. வைராக்கியம்ன்றது ஒரு க்ஷணத்தில் தான் வரும்.
நான் வைராக்கியத்தோடு போகிறேன், நான் வைராக்கியத்தோடு போகிறேன், நான் சன்னியாசியாக போகிறேன், நான் சன்னியாசியோடு போகிறேன்னா அது நம்மளோட அது ஏப்ராசின்னு தெரிஞ்சுக்கலாம். சன்னியாசியாக போகிறவன் சொல்லிட்டு போக மாட்டான், கிளம்பிடு. எது அகரேவ விரகே தது அகரேவ பிரவ்ரஜேத். புத்திரேதி தன்மயத்தையா தரவோபினேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. சுகபிரம்மத்தினுடைய பெருமையை ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ணிக்கிறார் வியாசாச்சாரியர். வியாசர் யோகீஸ்வரர், மகாமுனிவர். ஆனால் அவரை காட்ட சுகபிரம்மத்துக்கு தான் பெயர் விசேஷம். என்ன, இவர் முனிவர், அவர் சுகபிரம்மம். பிறந்த குழந்தை துண்டை உதறி தோளில் போட்டது, திரும்பி கூட பார்க்கலையாம் அப்பாவை. நேராக போயிட்டே இருக்கான். அப்பா கூப்பிடுறார், ஹே புத்திர திஷ்டனர், நிற்க மாட்டேன்ட்டார். ஏனர், நிந்தா பிடிச்சுக்கும் உறவு. தர்மத்தை பரிபாலனம் பண்ணதுனால தான், தார்மிகனா இருந்ததுனால தான் புரூரவசுக்கு இப்படி ஒரு வைராக்கியம் வந்தது. இனிமே எனக்கு வேண்டாம் சுவாமினா. இதில் ராஜ்யத்தில் ஆசைப்பட்டா அது மேலே மேலே விருத்தி பண்ணிட்டு தலைவேதனையை தான் உண்டு பண்ணும். வேண்டாம், எனக்கு வந்தாச்சு, எனக்கு ஒரு நல்ல கதியை சொல்லுங்க. மனசு சுத்தமாக இருந்து எப்பொழுதும் ராமனை தியானம் பண்ணணும், பகவானை தியானம் பண்ணணும். இத்தனை நாள் எதையோ தியானம் பண்ணியாச்சு, கடைசி காலத்தில் சொல்லுனா யாரு சொல்றது? அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் கிருஷ்ணத்வதீய பரபங்கஜ பஞ்சராந்தும் அத்யைவமே விஷது மானசராஜஹம்சः பிராணः பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. குலசேகர ஆழ்வார் கேட்டார், கிருஷ்ணா இப்ப சொல்றா, கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம், உன் திருவடி தாமரைகளாகிற கூட்டுக்குள்ளே என்னுடைய மனசு என்னும் அந்த பட்சியானது சென்று லயிக்கட்டும். உன் திருவடி கூட்டுக்குள்ளே என் மனசு பட்சி உள்ள பொழுந்தவனே நீ என்ன பண்ணணும்? இரும்பு கேட்ட போட்டு பூட்டி சாவியை தொலைச்சுடு. இல்லைன்னா அதுக்கு வெளியில வந்து பொறுக்கி தின்னே வழக்கமாக எடுத்தா இந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய பக்குவம் அதுக்கு இல்லை. என்னென்ன ஆசை, என்ன அவசரம்? இப்பத்தானே உனக்கு 56 வயசா இருக்கு, 2 வருஷம் இருக்கே சர்வீஸ், அப்புறம் தினம் ஒரு திவிரேஷ உபன்யாசத்துக்கு வரலாம் அப்படின்னா, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். மின்னின் நிலையில 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சுவாமி போன் பேசினார், வச்சார், அடுத்த போன் என்ன சுவாமி இல்லைன்னு வருது. யாரால சொல்ல முடியும்? யாரால நிச்சயம் பண்ண முடியும்? பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. கபம், பித்தம், வாதம், ஸ்லேஷ்மா, மாம்சம், மச்சை, கோழை இதெல்லாம் போட்டு கழுத்தை இழுத்துன்னு போய் நாராயணான்னு சொல்ல வரச்சே நாராயணான்னு இழுத்துன்னு போகுமே, சொல்ல முடியுமா? அப்ப பக்கத்துல இருக்கிறவா தான் நம்மளை சொல்ல விடுவாளா? பெரியாழ்வார் பேசுகிறார், சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றமிருந்து. எல்லாரும் பக்கத்துல தலைமாட்டில் கூடி இருப்பாளாம். பிள்ளை கையில ஒரு நோட்டு பேனா வச்சிருப்பான். அப்பா எந்தெந்த சீட் ஃபண்ட்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்க சொல்லு சொல்லு. கேட்பானவன், எங்கெங்க எவ்வளவு டெபாசிட் போட்டு வச்சிருக்க, யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன்னார். அப்பா சொல்லுவார், பிள்ளை ரொம்ப ஸ்ரத்தையா எழுதிப்பான். அடுத்தது அப்பா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிப்பார். என்ன, தான் யார் யாருக்கிட்ட கடன் வாங்கினோன்றதை ஆரம்பிப்பார். அதை விட இது அக்கௌண்ட் அதிகம். அப்பா பிள்ளை என்ன பண்ணுவான் தெரியுமோ இல்லையோ, ஜுர வேகத்தில் அப்பா உளர்றாருன்னுவான். காரணம், இவன் தானே பைசல் பண்ணணும். கொடுத்த கடனை காட்டில் வாங்கிற கடன் அதிகமாக இருக்கிறதுனால உன்னை படுக்க வச்சுட்டு தலைமாட்டில் 10 பேர் உட்கார்ந்துண்டு அந்த சமயத்தில் உன்னை நாராயணான்னு அவனுடைய நாமஸ்மரணை பண்ணுவதற்கு, அவனுடைய நாமசங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு அளவு பண்ணுவாளோ? பண்ண மாட்டாடாப்பா. உனக்கும் பழக்கம் இல்லை, அவர்களும் இதே ட்ரெண்டில். நம்ம பிள்ளைகள் தானே, எப்படி இருப்பா? நம்மளை போலத்தான் இருப்பா. ஆகினால அது முடியாது இருப்பா. அப்பொழுதுக்கு இப்பொழுதே மார்வம் என்பதோல் கோவில் அமைத்து அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிடவல்லார்க்கு அரவதண்ட உயலுமாமே. இன்னைக்கு ஒரு புஷ்பத்தை எடுத்து என் அப்பன் கூடலழகன் சரணாரவிந்தத்தில் சமர்ப்பிச்சுடு. என் அப்பன் திருத்தங்காலப்பனுடைய திருவடியாரத்தை தியானம் பண்ணிட்டு அவன் திருவடியில் ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிடு. இந்த அக்கௌண்ட் பின்னாடி உனக்கு நீ வச்சுக்க வேண்டாம், அங்கேருந்து ரிமைண்டர் வரும். அப்பா ஆல்ரெடி பிக்சட்ல போட்டு வச்சிருக்க, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இந்தாடாப்பா வட்டியை முதலமா உனக்கு கொடுக்கிறேன்னு அப்ப சொல்லுவா. அப்பொழுதுக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அன்னைக்கு முடியாதுன்றதுனால தான் இன்னைக்கு சொல்றேன். எப்பொழுதும் ராமனுடைய திருநாமத்தை சொல்ல மண்ணு லாகோ யாரு ஃபக்ரியே ஜோசுக்கு பாவோ ராம பஜனுமே என்றான் கபீர். யாரு ஃபக்ரி? யாருப்பா ஃபக்ரினார்? எவனுடைய வாக்குல ராம தியானத்தை தவிர ராம நாமத்தை தவிர வேற எதுவும் வரலையோ அவன் தான் ஃபக்ரி.
மீதியெல்லாம் போக்கிரி. அவனைத்தான் சன்னியாசின்னு நம்ம நினைக்க முடியும், அவனைத்தான் உத்தமன் நினைக்க முடியும். சுவாமி எனக்கு இருக்கு சுவாமி நிதி சால சுகமா, ராமு சந்நிதி சேவ சுகமா. ஜகபிரம்மன் கேட்டாரே எது சுகம்? நிதி சால சுகமா. நிறைய வச்சுட்டு இருக்கேன்னா அது எந்த அளவுக்கு சுகமா இருக்கும்? யாரால் அதை ரட்சிக்க முடியும்? அது இருக்குன்றதுனாலும் தூக்கம் வர மாட்டேன்றது, இல்லைனாலும் தூக்கம் வர மாட்டேன்றது. முடியல, உள்ள வரச்சவே அதற்கு நாம சங்கீர்த்தனம் செல் ஓம் அப்படின்றது. உள்ள வரச்சேத்தான் சுவாமி நான் வெளில போறேன்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கணக்கு விளக்கு இல்லாமல் சம்பாதிச்சுட்டு திருப்பி கணக்கு விளக்கு காண்பிக்கச்சே மனசு சங்கடப்படுறது. அதற்கு மேல கருப்பை வெள்ளையா மாத்திரம், வெள்ளைய கருப்பா மாத்திரம் சம்பாதிச்சது மொத்தம் செலவழிக்க வேண்டியதா இருக்கு, என்ன தள்ள தள்ள அடிச்சுக்க வேண்டியதா இருக்கு. வாண்டாம் ஐயா, நான் புரூரவச மகர்ஷிகளே, நான் உஜ்ஜீவிப்பதற்கு உத்தமமான ஒரு வழிமுறையை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். போரும்பா, ராஜ்ய சுகம் வாண்டாம் எனக்கு, ராஜ்யத்துல பாடுபட்டது போரும். இனிமே நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த வழி என்ன? அந்த வழி எனக்கு சொல்லுங்கள். அத்தியாத்ம சிந்தனை வேணும் எனக்கு. இனிமேலாவது அத்தியாத்ம தியானத்தை நாம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லச்சே முனிவர்கள் சொன்னா, அப்பா பாண்டிதேசத்திலேயே உத்தமமான ஒரு க்ஷேத்திர விசேஷம் இருக்கு, நீ காட்டுக்கு வந்து தபஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணணும் அவசியம் இல்லை, கங்கை முதலானதான க்ஷேத்திரங்களுக்கு நீ திவிதேச யாத்திரை போகணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே பெருமாள் இருக்கார். எப்பொழுதும் பிராட்டி நித்தியவாசம் பண்ணக்கூடியதான உத்தம க்ஷேத்திரமாம். ஸ்ரீவாசக்ஷேத்திரமாஹாத்யம் வதாமஹ பரமாத்புதம் ஸ்ருணுராஜன் சுபதரம் சர்வதா முக்திதாயகம். திருத்தங்கல் அப்படின்னு பேராம். பிராட்டி எப்பொழுதும் வந்து தங்கக்கூடிய இடம். ஸ்ரீவாசக்ஷேத்திரமாஹாத்யம், ஸ்ரீவாசம், ஸ்ரீவாசம்னா திரு தங்கக்கூடிய இடம். நித்திய சாநித்தியம், நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக அவள் விளங்கும் திவ்யதேசம். ஸ்ரீவாசக்ஷேத்திரமாஹாத்யம் வதாமஹ பரமாத்புதம். நல்ல விஷயத்தை சொல்லணும் யாரு கேட்கிறா? அது ஒரு ராஜாக்கள் உட்கார்ந்து உபன்யாசம் கேட்கறதுன்றது லோகத்துல உண்டா? வதாமஹ பரமாத்புதம். ராஜன் தர்மத்திலேயே மனசு ஊறினவனுக்குத்தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கணும், அதில் ஈடுபடணும், நாம் அனுஷ்டிக்கணும்ன்றதான மனோபாவம் ஏற்படும். எல்லாருக்கும் கிடையாது. சத் சங்கத்வே நிசங்கத்துவம் என்கிறார் சங்கர பகவத் பாதாள். இந்த சேர்க்கையிலனா பிரயோஜனம் இல்லையே, எல்லாம் இருக்கு சுவாமினர். அதை அனுபவிப்பதற்கு ஒரு சத் சங்கம் இருக்கணுமே. சத் சங்கத்தை கதையகிண்ட கரோதி பும்சாம். மகான்கள் கூறுவார்கள், ஒரு மனுஷனுக்கு சத் சங்கம் என்ன ஒரு நல்லதை தான் பண்ணாது, எவ்வளவோ நல்லது பண்றது. அது பெருமையை கொடுக்கறது, நாலு பேர் அவனை கொண்டாடும்படியாக அது தூக்கி வைக்கிறது. அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. வீராதி வீரன் சூராதி சூரன் உன்னான் மாறு தட்டினால் கூட நிசங்கத்துவம். சங்கம் படுத்து ராஜன் நீ கேட்கறடாப்பா, இந்த காட்டில் வந்து உனக்கு சத்வீரியத்தை சொல்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உன் ராஜ்யத்துல தான் இதெல்லாம் சம்பாவித்தம். மீதி இடத்துல நல்ல விஷயங்கள் நடக்கிறது, வெளில பிரச்சாரம் பண்றதுக்கு கூட பயமா இருக்கேன். வதாமஹ பரமாத்புதம் ஸ்ருணுராஜன் சுபதரம் சர்வதா முக்திதாயகம். சுபதரம் கேட்கிறவாளுக்கு சொல்றவாளுக்கு அது இந்த இடத்துல அப்படி நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே முக்திதாயகம், மோட்சம்ன்றதான உயர்ந்த பேரானந்தத்தை கொடுக்கிறது திருத்தங்கள் என்னும் திவ்ய கஷேத்திரத்தின் மகிமை. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல தருமகிரி மலைத்தொடருக்கு அருகில பெருமாள் வாசுதேவனா சேவை சாதிக்கிறான். அவரை துவரை விளையும் பூமி அல்ல, இது ஆண்டாள் விளைந்த பூமி அப்படின்னு வாழலாம் பெரியவாழலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமையை பேசச்சு. உங்க ஊர்ல என்ன ஏகபோகமா விளையும்? கரும்பு பயிரிட்டு இருக்கோம், கடலை பயிரிட்டு இருக்கோம், அவரை பந்தல் போட்டிருக்கணும். அவரை துவரை விளையும் பூமி இல்லை, இது ஆண்டாள் விளைந்த பூமி. 5 குடிக்கு ஒரு சந்ததியாயின்னு சுவாமி மணவாள மாமனியுடைய ஸ்ரீசுக்தியை நேற்றைய தினம் அனுசந்தானம் பண்ணோமோ இல்லையோ? அவதாரம் பண்ணினாள் அவள். துளசி முளையிலே வாசிக்குமா போலே துளசி செடிக்கு அடியில ஆண்டாளுடைய அவதாரம். பிறக்கும் பொழுதே 5 வயசு சிறுமியாகத்தான் பிறந்தாள். அதற்கு சற்றேறக்கூடிய ஒரு 10 மைல் யோஜனைக்குள்ள இந்த திருத்தங்கால் என்னும் அழகிய மலை இருக்கு. அருணகமலவல்லி, சங்கமலவல்லி தாயார் வாசுதேவ பெருமாள்
அங்கே தாயாருக்குத்தான் பெருமை அதிகம்.